how do you view the Sasikala factor in this election? There has been a big buzz that the BJP was trying for some kind of an alliance between the EPS-led AIADMK and the AMMK. However, you were opposed to it. Do you think Chinnamma is a factor at all in this election? How do you view the Sasikala? சசிகலா அவர்களை எப்படி பார்க்கிறீர்கள்? பாஜக வந்து உங்களையும் சசிகலாவையும் அமமுகவையும் இணைக்க முயற்சித்ததாக சில தகவல்கள் வந்தன. ஆனால் அதே சமயத்தில் வந்து சசிகலா எதனால் விலகிவிட்டாங்கங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. இப்போ அவங்க வந்து அரசியலை விட்டே விலகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா ஒரு ஃபேக்டரா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரா அவங்க? வருகின்ற செய்திகள் ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அமமுகவும் இணைக்கப்படுவதாக வருகின்ற செய்தி ஒரு பொய்யான செய்தி. நான் ஏற்கனவே ஊடகத்திற்கும் பத்திரிகைக்கும் தெளிவுபடுத்தி விட்டேன். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் அரசியலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த கருத்தின் அடிப்படையிலே அவருடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். It's her own opinion, her views. பட் ஆனால் அவங்க வாழ்த்தியிருக்காங்க, அம்மா ஆட்சி திரும்பவும் மலர வேண்டும் என்று சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் பிரார்த்திக்கிறேன் அம்மாவிடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் இன்றைக்கு தேர்தல் காலத்திலே இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை பிரார்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் என்று சட்டமன்றத்திலே கம்பீரமாக இன்றைக்கு ஒலித்தார்கள். அது தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள், அவரும் விரும்புகிறார். அந்த வெற்றிடம் எப்படி இருக்குது சார்? அம்மா வந்து இல்லாத ஒரு வெற்றிடம். நீங்கள் அவருடன் எவ்வளவு ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலே பயணித்திருக்கிறீர்கள் அல்ல? வித் ஜெயலலிதா யூ ஹவ் ட்ராவல் சோ மெனி இயர்ஸ். அவர்கள் இல்லாத அந்த வெற்றிடம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு அரசியல் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். அந்த பயிற்சியின் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவருடைய மறைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் பொதுமக்களுக்கும் பேர் இழப்பாக நான் கருதுகிறோம். இருந்தாலும் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா பொறுப்பேற்று அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். அதே போல் இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா என்னென்ன கனவு கண்டார்களோ, என்னென்ன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்களோ அதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி அம்மாவுடைய அரசு சிறந்த அரசு என்ற பெருமை கொள்கின்ற அளவிற்கு எங்களுடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அது திமுக உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறது, நீங்களும் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகள், இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு மைய பொருளா இந்த தேர்தலில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது சொல்கின்ற குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற பொழுது அந்த ஆட்சியிலே அமைச்சராக இருந்த பல பேர் மீது இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு வருகிறார். அதற்கு தான் நான் தெளிவுபடுத்தினேன். ஒரு மேடை அமையுங்கள், நான் ஒரு மைக்கை பிடித்துக் கொள்கிறேன், நீங்கள் ஒரு மைக்கை பிடித்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு துண்டு சீட்டும் இல்லாமல் மேடைகளை பேசுங்கள், எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீர்களோ அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய ஆட்சி காலத்திலே என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் சொல்லிடும், அதற்கு தகுந்த பதிலை சொல்லுங்கள் என்று பலமுறை கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தெரிவிக்கின்றேன். Oh, that's big. So the chief minister is saying that he's ready for a debate with the opposition leader M.K. Stalin. He's like, without a single piece of paper,
I'm ready to debate with Mr. M.K. Stalin, and he's challenging and asking whether Mr. M.K. Stalin is ready through our India Today conclave. What do you think of your primary challenger, Mr. Stalin? He's fighting this election for the first time without the towering personality of his father, the late Kalaignar. How do you view, because elections in India are increasingly about personalities, this fight between E. Palanisamy on the one side and M.K. Stalin on the other? What's your perception? ஆளுமைகள் தான் பொறுத்து தான் அரசியல் நடக்குது. ஒரு ஆளுமை இருக்காங்க, தலைவர் இன்னொரு ஆளுமை இருக்காங்க. அதற்கான ஒரு போட்டி, அதுக்கான ஒரு ஃபைட்டு தான் வந்து அரசியல் இருக்கு. நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஆளுமையாக பார்க்குறீங்களா? இது வந்து இபிஎஸ் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு வந்து நிற்குதா இந்த தேர்தல்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த பொது தேர்தலிலே நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறேன் என்று பட்டியலிட்டு எல்லா கூட்டங்களிலும் தெரிவித்து வருகின்றேன், சட்டமன்றத்திலும் தெரிவிக்கின்றேன். மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க எங்களுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் எண்ணுகின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் அதிக அளவிலே அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். சுமார் 41% மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். அப்படி 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு நீட் தேர்விலே 6 இடம்தான் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன். அந்த அடிப்படையிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்பது, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இந்த ஆண்டு 435 பேர் மருத்துவக் கல்லூரி இடம் கிடைத்து கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இந்த 435 மாணவர்களுக்கும் இன்றைக்கு கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கின்றது. அதோடு 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே இந்த அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கின்றோம். மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்துக்கின்றது. அதோடு டெல்டா பகுதியிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்திருக்கின்றோம். 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதி பிரச்சனையை சட்ட போராட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு நல்ல தீர்ப்பை பெற்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடை செய்திருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் முழுவதும் கிடைப்பதற்கு சட்டத்தின் வாயிலாக நாங்கள் தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றோம். அதே போல் பல்வேறு திட்டங்கள், அதிகமான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதிகமான தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதிகமான கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்திருக்கின்றோம். ஒரே காலகட்டத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். அதிகமான சட்டக்கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை தமிழகத்திலே உயர்ந்திருக்கின்றது. இப்படி எல்லா துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு எங்களுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி எங்களுடைய அரசு மக்களுடைய அரசு, மக்கள் நலன் காக்கின்ற அரசு என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கின்றது. In fact, Mr. Stalin will be here at the India Today Conclave South tomorrow for the last session. And we'll put your challenge to a debate with the DMK leader, and it will be interesting to see whether Mr. Stalin says game on or game over. Is he willing to accept your challenge? That's a bold, audacious bid that you've made, challenging Mr. Stalin. Hello everyone, this is Rahul Kamal here. Hope you enjoyed this video. For the latest news and analysis, like and subscribe the India Today YouTube channel, and don't forget to press the bell icon to stay updated.